Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. கேரளாவில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள், அந்த தேர்தல் ஏற்பாடுகளுடைய ஹைலைட்ஸ் பற்றி விரிவாக சொல்கிறதுக்கு சிவசபாபதி நேரார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் மட்டும் இல்லை நேர்களே, அஸ்ஸாமில் கூட இன்றைக்கி தேர்தல் நடைபெறுகிறது. நிறைய இடங்களில் இடைத்தேர்தலும் கூட இன்று நாடு முழுக்க நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கே மகாராஷ்டிராலெல்லாம் அஜித் பவார் மறைந்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இடைத்தேர்தல்கள் எல்லாமும் கூட இன்றைக்கி நாடு முழுக்க ஸ்லேட்டாக இருக்குங்கிறத பார்க்கின்றோம். தமிழ்நாடு ஏப்ரல் 23 தான் அப்படின்னாலும் கூட பலகட்டமாக 2026 தேர்தல் நடக்கிறது. அதில் நமது அண்டை மாநிலங்களான கேரளாவும் சரி, தமிழ் பிரதேசமான புதுச்சேரியும் சரி இன்றைக்கி வாக்களிக்கிறது. பல பகுதிகளிலிருந்து நாடு முழுமையிலிருந்தும் வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். விவிபேட் முறை இந்த முறையும் பின்பற்றப்படுகிறது. நிறைய பிரத்யேக ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் இந்த முறை செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். முன்னாடியெல்லாம் மொபைலுக்கு கொண்டு போய் அங்கே ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதனால் மொபைலெல்லாம் அங்கே பவுச்சிலே வச்சுட்டு போகிறதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. சிவசபாபதி இணைகிறார் கேரளத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி. சிவசபாபதி, ஓவர் டு யூ. 16வது சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்பொழுது கேரளாவில் தொடங்கி இருக்குன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 140 சட்டசபை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தற்பொழுது தொடங்கி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 883 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா 40 பெண் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். மற்றும் பாத்தீங்கன்னா கேரளா முழுவதும் தற்பொழுது வாக்குப்பதிவு துவங்கிய நிலையில பாத்தீங்கன்னா 30,471 வாக்குச்சாவடிகள்ல பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இது மட்டும் இல்லாம 2040 வாக்குகள் பதட்டமான வாக்குச்சாவடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம 2,71,00,000 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்த உள்ளனர். இதுல பாத்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் 1,31,26,048 பேர் ஆவாங்க. இது மட்டும் இல்லாம பெண் வாக்காளர்கள் சுமார் 1,38,27,319 பேர் ஆவாங்க. இது மட்டும் இல்லாம இதர வாக்காளர்கள் 277 பேர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக நீண்ட வரிசையில காத்திருக்காங்க. கேரளாவில் பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறதுனால, அதாவது இந்த 10 மணிக்கு மேல வெயில் ஜாஸ்தி அடிக்கும் அப்படிங்கிறதுனால பல பொதுமக்கள் தற்பொழுதே பாத்தீங்கன்னா நீண்ட வரிசையில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்காக 28,209 சிறப்பு அதிகாரிகள் உட்பட 76,000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். மத்திய ராணுவத்திலிருந்து 140 கம்பெனிகளும், தமிழக காவல்துறையிலிருந்து 20 கம்பெனிகளும் தேர்தல் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு காவல் நிலையங்கள் என 154 துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாவட்ட காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும், அதாவது விஐபி சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளும் தற்பொழுது அந்தந்த கட்சியினர் மற்றும் நடிகர்கள் மற்றும் நட்சத்திரங்கள் இவங்க எல்லாருமே வாக்களிக்க தற்பொழுது தயாராகி வருகின்றனர். ஓகே, வெறும் 880 வேட்பாளர்கள் நான் சொன்னீங்க. 883 வேட்பாளர்கள் போட்டியிடும் நிலையில இங்க 40 பெண் வாக்காளர்கள் போட்டியிடுகின்றனர். ரெண்டுமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ஆச்சரியமாகவும் இருக்கு. அவ்வளவுதான் சுயேட்சைகள் போட்டிடுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கிட்டத்தட்ட 140 சட்டமன்ற தொகுதிகள், அதில் வெறும் 40 பெண் வாக்காளர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவில் அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஒரு மேட்ரிலினியல் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் வழி சமூகம் தான் அங்கே பெரும்பாலான சமூகங்கள். அங்கே இந்த எண்ணிக்கை உண்மையிலே நமக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இங்கே ஒரு மும்முனை போட்டி இல்லையா? ஒரு பக்கம் எல்டிஎஃப், ஒரு பக்கம் யூடிஎஃப், இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி. ஸோ மும்முனை போட்டி அப்படின்னாலும் கூட எண்ணிக்கையில் இந்த எல்டிஎஃப் யூடிஎஃப் இடையே தான் பாரம்பரியமாக போட்டி இருந்துட்டு வந்துட்டு பார்க்குறோம். அங்கே ஒரு ஹைஸ்டேக் எலெக்ஷன் தான். ஒரு ஹேட்ரிக் வெற்றியை அடையிறதுக்கு இந்த இடதுசாரி முன்னணி முயல்கிறது. Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.